முதலில் இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து பேராசிரியர் முனைவர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். சிரிப்பு எனும் தலைப்பில் என் பதிவை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிரிப்பு. வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்றதுண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா, இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய். டாக்டர்கள்லாம் அதுக்கு எந்த விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே, அதனால் இது இப்படி இருந்துட்டு போகட்டுமேன்னு விட்டுவிட வேண்டியதுதான் அப்படின்னு அவர் நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணினார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணினார். ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்துட்டார். அங்கே தங்கியிருந்தார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷ் படங்களை டிவியில் போட்டு பார்த்தார். சிரிப்பு புத்தகங்களை படித்தார். கொஞ்ச நாளாச்சு. அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சுட்டுது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. அவர் உடம்பை சோதனை பண்ணினாங்க. அவர் உடம்பு குணமாக உதவியாக இருந்து சிரிப்பு அப்படின்றத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சிரிப்பு சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகிறதுக்கு கூட உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. எப்போவாது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுக்கிட்டு வந்து பாருங்க. அதோட சுகம் உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிக நேரம் இருங்க. அழுது வடிகிறவங்களை அவாய்ட் பண்ணுங்க. சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடாது. ஜேம்ஸ் கார்ல் அப்படின்ற அமெரிக்க உளவியல் நிபுணர் இதை பற்றி சொல்கிறார். அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்யாது அப்படின்னு அந்த ஜேம்ஸ் கார்ல்ன்ற அமெரிக்க உளவியல் நிபுணர் சொல்கிறார். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக் சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார். அந்த ஜேம்ஸ் கார்ல்ன்ற அமெரிக்க உளவியல் நிபுணர் சொல்கிறார். ஒருத்தர் வந்தார். இன்னொருத்தரை கூடவே அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன் முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுட்டு இருந்தார். என்னங்க விஷயம்னு விசாரித்தேன். வந்தவர் என்னை பார்த்து, சார், இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னென்ன, ஏதாவது ஒரு ஜோக் சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் சார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே. சிரிக்க ஆரம்பிக்கிறது தான் ப்ராப்ளம் இல்லை சார். ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பை அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார் சார். அதான் சார் ப்ராப்ளம் என்று சொன்னார். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிரிப்பே மருந்து, மருந்தே சிரிப்பென்பார்கள். அதே போல வள்ளுவன் கூட சொல்லியிருக்கின்றான், இடுக்கண் வருங்கால் நகுக என்று. துன்பம் வரும்போது சிரியுங்க. பலரும் பல அறிஞர்களும் பல பாடகர்களும் பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் சொன்னது போல சிரிப்பு என்பது ஒரு மருந்தாக உடலை இயக்கிறது. அதே போல ஜப்பான் நாட்டிலும் அமெரிக்காவிலும்
காலை 8 மணிக்கு வேலைக்கு செல்பவர்கள் 7:30க்கு அங்கே பொது மைதானத்தில் கூடுகின்றார்கள். அந்த அரை மணி நேரங்களிலே அவர்கள் உடற்பயிற்சியும், அதாவது யோகாவும் மற்றும் சிரித்து ஒருவர் வழிகாட்டுவார், அதை நகைச்சுவை சொல்வார், அல்லது எல்லோருமே விழுந்து சிரித்து தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஒரு புதிய உற்சாகத்தோடு அவர்கள் அங்கே போவதை பார்க்கின்றோம். பல காணொளிகளும் இருக்கின்றன. நல்லது நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.